ஒன்னே நாளாச்சு நாலு அஞ்சாச்சு டாக் டாக் வந்தாச்சு ரொம்ப பண்ணாச்சு ஒன்னே நாளாச்சு நாலு அஞ்சாச்சு டாக் டாக் வந்தாச்சு ரொம்ப பண்ணாச்சு என்னது போலீஸா? வெங்காயம் ஜக்கு காவியம் பிரஷ தூக்கின போட்டா ஓவியம் வெங்காயம் ஜக்கு காவியம் பிரஷ தூக்கின போட்டா ஓவியம் இந்த வருஷம் நாடக போட்டியில மாலதி நீ தேவதையா நடிக்கிறியா? ஆக்சுவலி ஆசிரியர், நான் வேணா அந்த வீரனை நடிக்கட்டுமா? எனக்கு கத்தி நட்டனா ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? ஆனா இது ஒரு பையன் நடிச்சாதான் நல்லா இருக்கும். நீ தேவதையா நடி, சரியா? ஓ மை காட், இன்னைக்கு உங்க ஊர் சாப்பாடு தானா? கொய்த்தியா, மீ கோரிங், ரோஜா இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? எப்பதான் எங்க ஊர் ஆளா மாற போறீங்க? ஓகே சில்ட்ரன், உங்க பார்வையில சிங்கப்பூர் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கற்பனைய வரைஞ்சு காட்டுங்க. அடுத்த வாரம் டியூ டேட், சரியா? என்ன மேம் விளையாடுறீங்களா? என்ன பார்த்தா விளையாடுற மாதிரியா தெரியுது? பின்ன என்ன மேம், அவர் என்ன வேணாலும் சொல்லுவாரு, நான் பொறுத்துட்டு போகணுமா? அவர் சொன்னது தப்புதான், எனக்கு புரியுது. அவர் தான் மன்னிப்பு கேட்டாரு, அப்புறம் என்ன? அப்புறம் என்னவா? இதனாலதான் மேம் எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லலாம், அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு அலட்சியமா இருக்காங்க. வேற என்ன செய்யணும்னு யோசிக்கணும் மேம். பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசுறது சரியா தப்பான்னு யோசிக்கணும். ஒருத்தவங்க மனசை நம்ம புண்படுத்தணுமான்னு யோசிக்கணும். கம் ஆன் ஜெகதீஷ், நீ சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற விஷயமா? அப்போ நான் சொல்றது எதுவுமே முக்கியம் இல்லை. நீங்க முக்கியம், அதனால தான் இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஃபீல் பண்றது கொஞ்சம் டூ மச்சா தெரியல? எது மேம் டூ மச்? வேலை செய்யற இடத்துல ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறது தப்பா? மிஸ்டர் ஜெகதீஷ், மிஸ்டர் ராஜன் இங்க 13 வருஷமா வேலை செய்றார். ஹீஸ் அ சீனியர் ஆஃபீஸர். அவர் மேல இன்னைக்கு வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. இப்ப சொன்னீங்களே மேம் சீனியர் ஆஃபீஸர், ஒருவேளை அதனாலதான் யாருமே அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்காங்களோ என்னமோ. இனாஃப் ஜெகதீஷ், அவர் இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கிறார், பல பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அண்ட் கம் டு திங்க் ஆஃப் இட், அவர் செஞ்சது அவ்வளவு பெரிய தப்பா? ஒரு ஜோக்கா தானே சொன்னாரு. என்ன மேம் நீங்களும் இப்படி பேசுறீங்க? ஓகே ஃபைன், ஆரம்பத்தில் அவர் சொன்னது எல்லாமே நானும் ஜோக்ஸாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் போக போக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க எல்லாரும் என்னை பிரித்து பார்க்குறாங்கன்னு. திஸ் இஸ் த ஒர்க் பிளேஸ். பல பேர் வேலை செய்கிற இடம். சகிப்புத்தன்மை இருந்தால் தான் படிப்படியாக முன்னேற முடியும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தால் வேலை நடக்காது.
அப்படின்னா என்னோட ஃபீலிங்ஸ் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிற இந்த இடத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட வேலை செய்ய முடியாது. Every action has its consequences. எனக்கு நடந்தது உங்களுக்கு ஒரு நாள் நடந்தாதான் என்னோட வலி என்னன்னு உங்களுக்கு புரியும் மேடம். செம்ம டயலாக்ல அது. பிஜிஎம்ல போட்டாங்களா? அதுக்கப்புறம் மாஸ்டா அப்படியே லூஸ் மோஷன்ல ஆபீஸ் விட்டு நடந்து போனியா? டூட், அது ஸ்லோ மோஷன். புரிஞ்சுதுல? என்ன டூட், கிண்டலா? டூட், எவனோ என்னமா சொன்னானே, அதுக்கு நீ வேலை விட்டு வந்துருவியா? டூட், அவங்க சொன்னது மட்டும் என்ன சாதாரணமான விஷயமா? ஆனா இது பல வருஷமா நடக்கிற விஷயம் தானே. பல வருஷம் நடந்த நான் பொறுத்துட்டு போகணுமா? டூட், நான் நல்லவன் தான், ஆனா ரொம்ப நல்லவன் கிடையாது. டூட், பொறுத்துக்கிட்டலாம் நான் போக சொல்லல. நீ அவனை 4 கேள்வி கேட்டு விட்டு வந்திருக்கலாம்ல, அதுக்கு போயிட்டு வேலையை விட்டு வந்து நின்றுட்டு இருக்க. டூட், நான் இதை நிறைய வருஷம் அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தேன்னா எதுவும் மாறாது. ஒரு அளவுக்கு மேலதான் பேச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஐ அக்ரி. டூட் சொல்றது தான் சரி. இரு எக்ஸ்கியூஸ் மீ, நீ ஏன் சொல்லிடுற? ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கான். இந்த பர்னிங் ஃபயர்ல ஆயில் பாரிங் ரொம்ப பேட் ஹேபிட் உனக்கு. டூட், கையை காட்டு. நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்மளை சுத்தி நிறைய ஸ்டெரியோ டைப்ஸ் இருக்கு. இவனுங்க நார்மலா பேசினாலே எனக்கு புரியாதுடா. என்ன ஸ்டெரியோ சவுண்ட் சிஸ்டம்னுக்கிட்டு ஒழுங்கா சொல்லு. அதெல்லாம் இன்னும் இல்ல. பொண்ணுங்க தான் ஏஞ்சல் வேஷம் போட்டு நடிக்கணுமா? பையனுங்க முடியாதா? ஏஞ்சல்ஸா? ஏய், எதுக்கு நீ திடீர்னு சிரிக்கிற? ஓ, நீ என்ன ஏஞ்சல் காஸ்டியூம்ல பாத்துட்டியா? பாத்தீங்களா, உங்களாலேயே அவர் ஒரு ஏஞ்சலா இமேஜின் பண்ண முடியல. இல்லடா, நார்மலி பொண்ணுங்க தான் ஏஞ்சலா அப்ளை பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு பையனை இமேஜின் பண்ண சொல்றியா? அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நீ ஏன் அந்த மாதிரி யோசிக்கிற? என்ன பார்க்க உனக்கு ஏஞ்சல் மாதிரி தெரியலையா? நான் என்ன சாப்பிட்டேன் உனக்கு என்னடா? Why you so narrow minded? உள்ளியா இருந்தா அழகா? ஆம்பளைங்க சமைக்க கூடாதா? சமைக்க கூடாதா? சமைக்க கூடாதா? இந்த மாதிரி உருவாக்குற ஒவ்வொரு ஸ்டெரியோ டைப்பையும் எத்தனை நாளுங்க ஹர்ட் ஆகுறாங்கன்னு தெரியுமா? தெரியுமா? டேய் இருங்க. எவனோ செஞ்ச தப்புக்கு ஏன்டா என்ன திட்டுறீங்க? டேய். ஐயோ பெரு. அப்ப நாங்க கேட்டது தப்பா? ஏய், நீ கேட்டது தப்பு இல்ல, ஆனா கேட்க வேண்டிய இடத்துல கேட்கல, அதுதான் தப்பு. ஏன் குழப்புறீங்க? பெரு, தப்பு நடக்கும் போதே நம்ம தட்டி கேட்கணும். தப்ப வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் விஜய் மேல குதிச்சா அது என்ன நியாயம்? அது தப்புதான். ஆனா எல்லாருக்கும் அவங்க செய்யறது தப்புன்னு எப்ப புரியும்? அதை விடு. அம்மாவோட லேப்டாப் செக் பண்ணி பாக்குறியா? நேத்துல இருந்து கோளார் பண்ணுது. ஐயோ அம்மா, எதுக்கு கண்டதையோ டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எப்போ லேப்டாப் தொட்டாலும் இந்த மாதிரி தான் ஆகுது. இப்போ என்னத்த செஞ்சு லேப்டாப் கெடுத்தீங்க? தெரியலடா, நீ பார்த்து சொல்லு. என்ன? ஓ, இதுக்குள்ளார ஒரு வைரஸ் இருக்கு. ஆனா சரிப்படுத்திடலாம். ஏய் உட்காரு. இவ்வளவு நேரம் அம்மா தான் தப்பு பண்ணேன்னு சொன்ன. இந்த வைரஸ் யாரு? என்னோட விருந்தாளியா? இல்லம்மா, இது 2-3 வாட்டி அம்மா ஹெல்ப் கேட்டிருப்பேன். அதுக்குன்னு எப்ப லேப்டாப் கெட்டு போனாலும் அம்மாவோட தப்பு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கல? இல்ல, அது வந்து நீங்க என்னது, பெரியவங்களுக்கு டெக்னாலஜியே யூஸ் பண்ண தெரியாதுன்னு ஒரு நினைப்பு தானே? நான் அப்படி ஒன்றும் வேணும்னே பண்ணலன்னு தெரியும். ஆனா உன்னே அறியாம தானே இது வெளியே வந்துச்சு. அதே மாதிரிதான் ஒரு கூட்டத்துல 1-2 பேர் தப்பு பண்ணா அந்த கூட்டமே தப்பானவங்கன்னு நீ நினைக்க கூடாது. சாரிம்மா. பேரு, அறியாம செஞ்ச தப்புக்கு எதுக்கு மன்னிப்பு கேக்குற? தெரிஞ்சே ஒருத்தர் தப்பு பண்றான் பாரு, அவனை மாத்து. எப்படி? எல்லாத்தையும் ஏன்டே கேளு. நீ போய் அதை பத்தி யோசிச்சு பாரு. தெரிஞ்சே ஒருத்தனை மட்டம் தட்டுறான் பாரு, அவனை தட்டி கேட்கறதுல தப்பே இல்ல. பிரச்சனை வந்துடுச்சுன்னா? டேய், உன்னை யாரு அடிதடிக்கு போ சொன்னா? தப்பு செஞ்சா தப்பு உணர்வே. ஆனா அதுக்கு முன்னாடி
ஊர்ல உள்ள ஸ்டெரியோடைப்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோ. நிறைய இருக்கு டூட். ஆண் பெண், நல்லவங்க கெட்டவங்க, சின்னவங்க பெரியவங்க, பணக்காரன் வசதி இல்லாதவங்க, இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம். சில வேலையில இருக்கவங்கள பார்த்து இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க தானே நம்ம ஸ்டீரியோடைப் பண்ணிடுவோம். அதை விடுங்க, உங்களுக்கு என்னாச்சு? திடீர்னு எதுக்கு வேலையை விட்டீங்க? குட் கொஸ்டின். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் இஷ்டப்பட்டு செய்யணும். கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அந்த வேலை நரகமாயிடும். அப்படின்னா வேலை கஷ்டமா இருந்துச்சா? சிங்கிலெட்டு ஷார்ட்ஸ் இத்தனை பேக் வரை தூக்கிட்டு போகுது, வண்டி கூட இல்லை. ப்ரோ, யூ கோயிங் டு ரெண்டல் ஃபிளாட்? வெரி ஃபார். நோ, want me to help you or not? It's okay, bro. My bungalow is just over there. வேலை ஈஸி தான், ஆனால் கூட வேலை செய்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க? நான் சின்ன வயசுல இந்த ஊருக்கு வந்துட்டேன், ஆனால் இன்னும் எல்லாரும் என்னை வெளியாளாக தான் பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா? நான் இந்த ஊரில் பிறக்கல. வெளியாள்னா? சோடா பெட்டி கண்ணாடி கண்டிப்பா படிப்பாரு. Girl. Huh? Just coming from tuition. No, uncle. I'm going for a hip hop dance class. அங்கிளா? ஐயோ, அப்பவே யாரும் சொன்னா வாக்கிங் போடான்னு கேட்டனா? இப்போ ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாரும் வெளியே சாப்பிட போவாங்க, ஆனால் யாருமே என்ன கூப்பிட மாட்டாங்க. பேசும்போது நான் ஏதாச்சும் வித்தியாசமாக பதில் சொல்லுவேன், ஆனால் எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. இப்போ கூட நேஷனல் டே கேதரிங்களே ஒருத்தன் என்னை பார்த்து கேட்டான், நீ எதுக்குடா இங்கே வந்தேன்னு, சிரிச்சுக்கிட்டே. அப்படி அவன் அது உண்மையிலே ஜோக்கா கேட்டிருந்தா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜோக், ஆனால் அதை கேட்குறவங்க மனசு எவ்வளோ காயப்படும். இதை பத்தி அவங்கள்ட்ட எடுத்து சொல்லியிருக்கீங்களா? சொல்லணும்னு தோணும், ஆனால் கூடவே கோபமும் வரும். நான் தப்பாக சொல்லி என்னோட கோபத்தில் ஏதாச்சும் மோசமாக போய் முடிஞ்சிருச்சுன்னா அதான் பேசாமல் போயிடுவேன். இனிமே இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்னதான் செய்யலாம்? டூட், அதை தெரிஞ்ச நான் ஏன் என் வேலையை விட போகிறேன்? யூனோ, நான் எப்போல்லாம் பேச முடியாமல் போகுதோ அக்ரெசிவாக வரைய ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், நான் வரைஞ்சது ஓவியம் இல்லை, என்னோட கோபம். That's it. இத பத்தி நான் வரைய போறேன், ஆனா கோவமா இல்ல. என்னக்கா கேமரா போனா? Yo, director யா கேமரா குறுக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபேஸ் கேமராக்கு செட் ஆகாது. கேமராக்கே செட் ஆகாதா? அப்புறம் இன்டர்வியூ எப்பறா? சைலன்ஸ். சரி, சென்ற வாரம் நான் கொடுத்திருந்த வீட்டு பாடம் சிங்கப்பூர் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கற்பனையை வரைஞ்சு எடுத்துட்டு வர சொன்னேன். யாரு முதல்ல வரைஞ்சதை காட்ட போறீங்க? சிங்கப்பூர்ல ஃப்ளைங் கார்ஸ் இருக்கணும், நோ டிராஃபிக் ஜாம். சிங்கப்பூரை சுத்தி நிறைய பீச் ரிசார்ட் கட்டணும், அப்பதான் எப்பவுமே ஹாலிடேல இருக்க மாதிரியே இருக்கும். இந்த சின்ன ஊர்ல நான் தான் இளவரசி, என் அக்கா பேரு ரேவதி. சிங்கப்பூர்ல ஏற்கனவே நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இன்னைக்கு நான் ஒரு ஓவியம் மட்டும் வரையல, நிறைய ஓவியங்களை வரைஞ்சிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் என் ஆசைகள். இது யாரு? இவர் தான் என் ஃப்ரெண்ட் ஜெக். இவர்னால தான் இந்த ஓவியங்கள் எல்லாத்தையுமே நான் வரைஞ்சேன். எப்படி? ஸ்டெரியோடைப்ஸால பாதிக்கப்பட்டவங்கல்ல, இவரும் ஒருத்தர் தான்.
அந்த பிரச்சனை ஒரு பூகம்பமா வெடிச்சு அவர் வேலையை ரிசைன் பண்ற நிலைமைக்கே வந்துட்டாரு. நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு 2 செகண்ட் யோசிச்சு பார்க்கணும். அது நம்மளுக்கும் நல்லது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. Dear Mr. Jagadish, hope this email finds you well and rested. I am writing to you in hopes that your anger from the incident at work has now lessened and that you are willing to listen to what I have to say. After your words that day, I took the time to understand your perspective, and I feel that I may have been too quick to tell you that you overreacted. In fact, I feel I may not have reacted enough. I have spoken to Mr. Rajan about his behavior and given him an official warning regarding what is appropriate conversation in the office. Jagdish, please understand that as a company, we are far from perfect, but sometimes the best we can do is to try. I hope you are in good spirits and we would be happy to have you back again as part of the company. And we hope you can give us a second chance. டூட், எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியா? என்ன டூட், நான் நல்லா தானே இருக்கேன். அப்படின்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் கண்கள் கலங்கி இருக்கே. என்ன டூட், கண்டதே உளறிட்டு இருக்க. மனசுக்கு பிடிச்சதை செய்யறேன்னு நிம்மதியா இருக்கு. இப்பதான் நிம்மதி. ஆனா மாசம் கடைசியில நிதி ஃபைனான்ஸ் காசு மணி டவுன் 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 டவுன். Dude, stop it, yeah. You see, இத்தனை நாளா நான் காசுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், சந்தோஷம். ஆனா இப்போ சந்தோஷத்துக்காக செய்யும் போது காசு தானா வருது. தானா வருதா? ஆமா, என்னோட ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு ஆர்ட் கேலரி இருக்கு. இத்தனை நாளா நான் வரைஞ்சது எல்லாமே அங்கதான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். யாரோ ஒரு புண்ணியம் என்னோட ஆர்ட் பீஸ்ல ஒன்று விலை கொடுத்து வாங்கியிருக்கு. டூட், இது செம்ம நியூஸ்ல. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணி தரேன். நிச்சயமா? சத்தியமா டூட்? வெளியே போய் நல்லா சாப்பாடு சாப்பிடலாமா? டூட், என்னோட ட்ரீட். ஆஃப் கோர்ஸ், கிளம்பி வந்துடுறேன். Let's go. Mr. Dude, நீங்க கிளம்பல? இல்ல டூட், சந்தோஷமா இருக்கணும்னு வேலை செஞ்சா காசு தானா வரும். ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். டூட், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது. பிடிக்காத வேலையை செஞ்சு கஷ்டப்படுறதோட பிடிச்ச வேலையை செய்யறதுக்கு கொஞ்சோண்டு கஷ்டப்படலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா யாச்சும் வருமா? உங்கள் சிறப்பான பேச்சுக்கு நான் வாரண்டி. அது கேரண்டி. ஐஸ் வைக்கும்போது மட்டும் இங்கிலீஷ் ஸ்டைலா வருது. ப்ளீஸ்பா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. எங்களுக்கு நீங்க தேவை. உங்க பார்வையில சிங்கப்பூர் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கற்பனையை வரைஞ்சு காட்டுங்க. இல்லடா, எப்போதும் பொண்ணுங்க தானே ஏஞ்சலா ப்ளே பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை பூகம்பமா வெடிச்சு அவர் வேலையை ஸ்டெரியோடைப்ஸால பாதிக்கப்பட்டவங்கல்ல இவரும் ஒருத்தர் தான். அந்த பிரச்சனை ஒரு பூகம்பத்துல வெடிச்சு ஸ்டெரியோடைப்ஸால பாதிக்கப்பட்டவர்கள்ல சரி இங்க இருக்கா கேமரா? நான் இப்படி பேசுவா எப்படி? ஸ்டெரியோடைப்ஸ். சந்தோஷமா இருக்கணும்னு வேலை செஞ்சா காசு தானே வரும். வண்டி வந்துச்சு. உன் கண்கள்
இருக்கே. டூட், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது. அது அவர் டைலாக் தானே? அவர் டைலாக் தான்.